திரு நந்தகுமார் எப்படி பார்க்குறீங்க? அதிக வாக்குப்பதிவு தொடர்பாக நிறைய கருத்து காலையிலிருந்து அதுக்கு ராம்கீர் விளக்கம் கொடுத்தார். கதையோடு தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் தமிழ்மணி. எப்படி பார்க்குறீங்க நந்தகுமார்? இல்லை, இது போன 2021 4.63 கோடி வாக்காளர்கள் பதிவாயிருந்துச்சு. அப்போ அதே 4.63 கோடி இந்த தடவை 5.73 கோடி பேஸ் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு. அப்போது 81%, இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் 80.80% வாங்குச்சுன்னா அது போன தடவை வாங்கின வாக்குக்கு ஈக்குவல். ஆனால் 5 மணி அளவுலேயே 82.24% வந்திருக்கும் போது சற்றேறக்குரிய இது 90% வந்து நெருங்கும். அந்த 90% நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5.16 கோடி பதிவாகும். அது போன தடவை வாங்கினதை விட 53 லட்சம் அதிகம். இதே 85%லேயே முடிஞ்சிருச்சுன்னா போன தடவை வாங்கினதை விட 24% அதிகம். அப்போ இந்த 24 லட்சங்கள் 53 லட்சங்கிறது ஒரு சாதாரண வாக்கு இல்லை. ஏன்னா நம்ம போன தடவை பார்த்தோம் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கூடுதலாக அவங்க வாங்கின 43 சீட்டு, லோயஸ்ட் மார்ஜின் சீட்டை எடுத்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 1,99,387 வாக்கு. அப்போ அதிமுக கூட்டணி இதில் பாதிக்கு பாதி எதிரணியாக இருந்து 2 சைடு டபுள் ஒன்லி 2 சைடு ஃபைட்டுன்னு மட்டும் கன்சிடர் பண்ணோம்னா ஒரு 1 லட்சம் வாக்கை இந்த தடவை அவங்க எடுத்தாங்கன்னாக்கா சீட் அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகும். அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு வாக்கு சதவீதம்ங்கிறது இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆரும் ஒரு காரணம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய உங்களுக்கு 9 to 10 லட்சம் வாக்காளர்களை வந்து பேஸில் இருந்தே அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா இடமாறி போனவர்கள், இறந்தவர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்கு வைத்திருக்கிறவர்கள். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை 73.63% இந்த தடவை 81% ஒன்று. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள்னால. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய குடிமகனா இல்லை இந்திய குடிமகனா நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குங்கிறத நினச்சி முதல்ல சந்தோஷப்படணும். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லையும் நடந்திருக்கா, சந்தோஷப்படுறோம். வெஸ்ட் பெங்காலில் சற்றேறக்குரிய 12% வந்து எஸ்ஐஆர்னால இம்பேக்ட் இருக்கும். அங்கே நம்மளை விடவே அவங்களுக்கு எஸ்ஐஆர்லாம் அங்கே வந்து அதிகமாக வரும். அப்போ நம்ம இந்த மாதிரி வாக்கு வாங்கும்போது இப்போ 2016 கன்சிடர் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த மாதிரி 5.90% இப்போ போலிங் ஆச்சுன்னா 19% அது இன்க்ரீஸ். 2021 கன்சிடர் பண்ணிங்கன்னா 9.25 லட்சம் 9.5% இன்க்ரீஸ். அப்போ எந்த தேர்தல்லையுமே ஒரு 5% அளவுக்கு வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது பெரிய அளவுக்கு வந்து அது ஆட்சி மாற்றங்களை நிர்ணயிச்சிருக்கு. பர்சன்டேஜ் போலிங் குறைஞ்சிருந்து ஆட்சியை தக்க வச்ச கதை உண்டு. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது மட்டும்தான் அந்த 80-84 அவர் 77 வாங்கின வாக்கை விட 80 அதிகமாக வாங்குறாரு, 80 வாங்கினதை விட 84 அதிகமாக வாங்குறாரு. அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் அதிகமாக போனாலும் 80லேருந்து 84 சற்று ஏறக்குறைய ஒரு 6% அதிகமாக போனால் கூட ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டது அவர் ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் ஈவன் அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவில் இருக்கும்போது கூட வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும்போது ஆட்சியை வந்து இழந்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சற்றேறக்குரிய இந்த தடவை ஒரு 90% கிராஸ் பண்ணுது. அது வந்து 9.5% போன தடவை விட இந்த தடவை அதிகமாக இருக்குன்னா கட்டாயமாக இது வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இந்த சதவீதங்களையும் எண்ணிக்கையும் பார்க்குறேன். நான் வந்து ரெண்டையுமே சொல்கிறேன், சதவீதத்தையும் சொல்கிறேன், அப்சல்யூட் ஓட் நம்பர்ஸையும் சொல்கிறேன். அப்போ 4.63 கோடி எங்கே இருக்குது, 5.16 கோடி எங்கே இருக்குது? இல்லை நீங்கள் 85 தான் ஆகுதுன்னா கூட அதில் 24 லட்சம் கூடுதலாக வருது. நான் தான் சொன்னேன், இன்னைக்கு வாக்கு சதவீதம் போன தடவை ஆட்சியை வந்து திமுக கூட்டணி வசம் கொடுத்தது வெறும் 2 லட்சத்துக்கு குறைவான வாக்குகள். அப்போ இங்கே 24 லட்சம் 53 லட்சங்கள் வாக்கு ஏறும்போது அது இந்த எப்படி வேணா வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். அப்போ இந்த நம்பரையோ சதவீதத்தையோ நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு குடிமகனா எனக்கு இந்த அளவுக்கு மக்கள் வந்து பிரதானமாக வாக்களிச்சிருக்காங்க. இப்போ அவர் பை அவர் பார்த்தீங்கன்னா கூட 1 to 3 மணி வரைக்கும் மட்டும்தான் அந்த விண்டோ பீரியடில் மட்டும்தான் அந்த வாக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிது. அதாவது கம்பேரிட்டிவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி அளவுக்கு, அதாவது நான் 2021 வெர்சஸ் 26 எப்போ வாக்கு கொடுக்குறாங்க நம்பரு 9, 11, 1, 5 அப்புறம் கடைசியில் இப்போ ஃபைனல் வரும். அப்போ காலையிலேருந்து பார்க்கும்போது 9 மணிக்கு போன 2021 கம்பேர் பண்ணும்போது 25 லட்சம் வாக்கு அதிகமாக பதிவாக இருந்துச்சு.
11 மணி வாக்குல 45 லட்சம் அதிகமா பதிவாயிருந்துச்சு. 1 மணி வாக்குல 65 லட்சம் அதிகமா பதிவாயிருந்துச்சு. 3 மணி வாக்குல அது 51 குறைஞ்சது. அதனால தான் சொன்னேன், இந்த 1 மணிலிருந்து அந்த 3 மணி வரைக்கும் அந்த பீக் சம்மர்னால அந்த நேரத்துல கொஞ்சம் சுணக்கமா இருந்துச்சு. ஆனா இதே நீங்க வந்து 5 மணிக்கு முடியும் போது பாத்தீங்கன்னா 68 லட்சம் அதிகமாயிருக்கு. போன வருஷம் 5 மணிக்கும் இந்த வருஷம் 5 மணிக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா 68 லட்சம் அதிகமாயிருக்கு. அப்போ இப்போ நம்ம அதனால தான் சொன்னேன், இப்போ நம்ம முடியும் போது சற்றேக்கருக்கு 90% முடியறதுக்கு நெருங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சுன்னா அது சதவீதத்தில் 9.25%, வாக்காளர்கள்ல அது வந்து 53 லட்சம். இது ஒரு தேர்தல் களத்துல யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு. ஏன்னா போன தடவை நடந்த தேர்தல்ல வெறும் 25,000 வாக்குக்கு கீழே 150 தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்பு மார்ஜினை மட்டும் நான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு சற்றேறக்குறைய 5,73,00,000னாக்கா நீங்க வந்து ஒரு 234 வகுத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 2,45,000. அப்போ ஒரு 10% வச்சா கூட அந்த 10% வாக்கு வித்தியாசத்துல 150 தொகுதிகளினுடைய வெற்றி வாய்ப்பு யாருக்கு மாறுதுங்கிறது இருக்கு. இப்ப சீமான் அவர்கள் எடுத்தீங்கன்னா போன தடவை 2021ல 83 தொகுதிகளை வெற்றி வாய்ப்பு அவர் நிர்ணயிக்கிறார். he was not a king but he was a king maker. அதுல 57 தொகுதி திமுக ஜெயிக்குது, 26 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. அதே மாதிரி நீங்க அமமுக வாங்க, அவங்க வாங்கின வாக்கு என்னமோ 2.65% தான். ஆனா அவங்க கொடுத்த தாக்கம் 27 தொகுதியில, அதுல 19 தொகுதி திமுக ஜெயிக்குது, 8 தொகுதி அதிமுக ஜெயிக்குது. அப்ப இந்த மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிகளுமே வாங்கக்கூடியது பிரதானமான ஒரு ரோலை வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுடைய ரிசல்ட்லையும் ரோல் பிளே பண்ணும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு வாக்கு அதிகரிக்குதுங்கும் போது அது ஆட்சியாளர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியது தான் ஒரு அடையாளம். இது நம்மளுடைய வரலாறு அதை தான் சொல்லுது நமக்கு. இது வரைக்கும் நான் அதை தான் சொன்னேன், வாக்கு குறைஞ்சு கூட ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க, ஆனா வாக்கு சதவீதம் அதிகமாகி யாரும் வாக்க தக்க வைக்கல. ஐயா எம்ஜிஆர் ஒரு சின்ன குறுக்கீடு நந்தகுமார், மீண்டும் மீண்டும் இந்த விவகாரங்கள் அல்லது இந்த கணக்குகள் பேசும்போதெல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு கருத்து என்பது ஆட்சிக்கு எதிரானது தான், ஆனால் யாருக்கு அது செல்லும், அப்போ இது வந்து பிரியும், இயல்பாக வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படின்ற ஒரு வாதமும் இந்த கணக்கு வழக்குகள் மீது தொடர்ந்து முன்வைக்கப்படுது. ஒன்று. மற்றொன்று, இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் தலைமுறை வாக்காளர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பேசிட்டு வரோம். அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இப்போ முதல் தலைமுறை வாக்காளருங்கிறது 18-19 வயசுல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது 14,59,000. அவங்களுடைய சதவீதம் பார்த்தா 2.5% தான். அப்போ இது வந்து ஒரு மினிஸ்கியூல் லெவல் தான் இந்த முதல் தலைமுறை வாக்காளருங்கிறவங்க. அடுத்தது நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு யாரு வாங்குற வாக்கு யாரை சேதாரப்படுத்தணுங்கிறது தான் மெயின். நான் அதனால தான் முதல்ல சொன்னேன், போன தடவை சீமான் அவர்கள் வாங்கினது அதிமுகவை பாதிச்சது, அமமுக வாங்கினதும் அதிமுகவை பாதிச்சது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ இன்னைக்கு வந்து தாவேகா தான் புது பிளேயரா உள்ளார வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்றாங்க. அவங்களுக்கு கருத்து கணிப்புன்னு பார்க்கும்போது யார் குறைச்சு மதிப்பிட்டாலும் எவ்வளோ குறைச்சு மதிப்பிட்டாலும் 15-20% கீழே அவருக்கு யாருக்குமே கொடுக்கல. ஸோ அப்படி அந்த சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு பிரதானமான பர்சன்டேஜ். ஏன்னா இப்போ வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% போகுதுன்னா 20%னா 1 கோடி வாக்கு, சாதாரண வாக்கு இல்லது. 10% வச்சிங்கன்னா கூட 51 லட்சம் வாக்கு, சாதாரணமான வாக்கு இல்லை. அப்போ இந்த வாக்கு பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்திலிருந்தே நான் டே 1லிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, என்னுடைய அசஸ்மெண்ட், ஐ மே பி ரைட் ஆர் ராங், பட் என்னுடைய அசஸ்மெண்ட்ல விஜயனுடைய ஓட்டர் ப்ரொஃபைலிங்கை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி பெரிய ஓட்டராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் இருக்காங்க, மகளிர் இருக்காங்க, சிறுபான்மையினர் இருக்காங்க, எஸ்சி எஸ்டி இருக்காங்க. அவர் எத்தனை வாக்கு சதவீதம் வாங்கினாலும் சரி, 50 வாங்கினாலும் சரி, 20 வாங்கினாலும் சரி, அதுக்கு மேலே வாங்கினாலும் 80% அவர் வாங்கக்கூடிய வாக்கு இந்த 4 பக்கெட்ல தான் வரும். அப்போ இந்த 4 பக்கெட்டும் இன்னைக்கு பிரதானமா யாருக்கிட்ட இருக்குதுங்கிறது தான் இன்னைக்கு கொஸ்டின். அப்போ இன்னைக்கு சிறுபான்மையினர் அதிமுக பக்கம் படையெடுத்திருக்காங்களா, இன்னைக்கு வந்து வேற இளைஞர்கள் அதிமுக பக்கம் படையெடுத்திருக்காங்களான்னு பார்க்க போனோம்னா இல்லை. அப்போ இந்த 4 பக்கெட்டையும் இன்னைக்கு பிரதானமா வச்சிருக்கக்கூடியது யாருன்னா திமுக கூட்டணி. அப்போ அவர் பிரிக்கும் போது திமுக கூட்டணியிலிருந்து அதிகமா பிரிப்பார். அப்ப அதிமுக இருந்து பிரிக்க மாட்டாரா? பிரிப்பார். இங்க 1 பிரிச்சா அங்க 2 பிரிப்பார். அப்ப அந்த சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது போன 2021 தேர்தலுக்கு நம்ம போனோம்னா போன தடவை 45.38% திமுக கூட்டணி வாங்குறாங்க. அதிமுக கூட்டணி இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அமமுகவையும் சேர்த்தி, பாரதிய ஜனதாவையும் சேர்த்தி, பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்த்தி அந்த 2021 வாங்கின வாக்கு சதவீதத்தை மட்டும்தான் நான் கணக்கு வச்சிருக்கேன்.
அப்படி அதிமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் உண்டான வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2.81% தான். அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்குல எந்த அளவுக்கு அவர் எவ்வளவு பிரிச்சாருனாவே இந்த வாக்கு வித்தியாசத்தை குறைக்க முடியும்னு நீங்க பாத்துக்கங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வாங்கக்கூடியது, ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். இன்னைக்கு சீமான் அவர்கள் மாநிலம் தழுவிய அளவில் எல்லா இடத்துலையுமே வந்து பிரதானமா வாக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அவருக்கு சீட்டு கன்வர்ஷன் ஆகாத காரணம் என்னன்னா, ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு சில குறிப்பிட்ட பகுதியில் கன்சாலிடேட் ஆகிறது இல்லை, பறந்து விரிஞ்சு அவங்க வளர்றாங்க. அதனாலதான் அவங்க வந்து அங்கீகாரம் வாங்குறாங்க. ஆனா அதே காரணத்தினாலதான் அவங்களால வந்து சீட்டு ஜெயிக்க முடியல. அப்போ விஜய் அவர்களுக்கும் பார்க்கும்போது ஒரு கன்சாலிடேட்டடா அவங்களுக்கு வந்து வாக்கு குவிஞ்சதுன்னா அது கன்வெர்ட் ஆகும். ஆனா விஜய் அவர்களுக்குன்னு பார்க்கும்போது அவருக்கும் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாதிரியே அவருக்கு வர வாக்கு வங்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகமும் பறந்து விரிந்து இருக்குது. அப்ப பறந்து விரிந்து இருக்கும்போது எந்த கட்சியும் முதல் தேர்தலில் வாங்காத வாக்கு சதவீதத்தை அதிமுகவை தவிர எம்ஜிஆர் அவர்கள் வந்தபோது அவர் 30% மேல வாங்குறாரு. இவர் அந்த அளவுக்கு போவாரான்னு யாருமே வந்து இது வரைக்கும் கணிக்கல. அதை தவிர மீது எந்த கட்சி தனிப்பட்ட முறையில் வந்திருந்தாலும் தமிழகத்தில் அதை விட அதிகமான வாக்கை தான் விஜய் அவர்கள் எடுப்பார். அப்போ இவர் எடுக்கக்கூடிய வாக்கு சீட்டு கன்வர்ஷன் எப்படி ஆகணுங்கிறத நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் போஸ்ட்டுக்கு வந்து கன்சாலிடேட் ஆச்சுன்னா சீட் கன்வெர்ட் ஆகும், இல்லைன்னா பிரதானமான வாக்கு வங்கி கிடைக்கும். அது மற்றவர்களை வெற்றி பெற உதவும். ஃபைன், நான் புரிஞ்சுக்கிறேன். யூ மே பி ரைட் ஆர் ராங், நீங்களே சொல்லிட்டீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்லை, இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன புள்ளி விவரங்கள் அடிப்படையில் 85%னா 24 லட்சம் கூடுதல் வாக்கு. போன 2021 விட 90%னா 53 லட்சம் வாக்கு. அப்போ இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முதல் தலைமுறைன்னு பார்க்கும்போது அந்த 2.54. அப்போ எல்லாருமே வந்து வெறும் இளைய தலைமுறை மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட பிடிக்காத ஆட்கள்னு இருப்பாங்க இல்லையா, அந்த பிடிக்காத ஆட்களும் இதில் இருப்பாங்க. வெறும் வரையங்க பூரா போட்டவங்களா இல்லை அதுலேருந்து வேறுபட்டவர்களா? ஓட்டே போடாதவங்க. இப்போ ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 73.63 எவ்வளோ நோட்டாவையும் வெறுப்பவர்கள், நோட்டா பூத்துக்கே போய் நான் போய் அங்கே போய் நோட்டாக்கு போட்டா என்ன போடாட்டி என்னன்னு இருக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி போன தடவை இருந்தவங்க 26%. அப்போ அந்த நான் ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இதில் இன்க்ளூடட். ஓகே, வெறும் புதுசா வரக்கூடிய வாக்காளர்கள் மட்டும் அல்ல, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களும் இதுல வந்து ஓட்டு போடாம ஒரு புதுசா வராங்கிறதுக்காக கூட அவங்க வந்து போடலாம். இல்ல ஆட்சி மாற்றம் வேணும், அதுதான் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணணும். அப்ப ஏன் வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ் வாக்கு சதவீதம் ஏறும்போது பூரா ஏன் வந்து ஆட்சி மாற்றம் நடக்குதுன்னா, மக்கள் வந்து ஒரு ஆட்சி மேல இருக்கக்கூடியதுல உடன்பாடு இல்லாத போது அவங்க வாக்களிக்க வருவாங்க. உடன்பாடு இருக்கும்போது பெரிய அளவுக்கு அங்கே நம்ம போனால் என்ன போடாட்டு அது போட்டு ஜெயிச்சுட்டு போட்டுப்பான்னு விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே வாக்களிக்காதவங்க கூட இந்த தடவை வந்து வாக்களிச்சிருக்காங்க. அப்போ வெறும் இது ஏறினது வந்து விஜய் அவர்களுடைய இல்லை வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டுமே நம்ம கன்சிடரேஷன் எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அப்போ ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்க பல வயதில் இருப்பாங்க, ஆனால் வாக்களிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க இல்லை நம்ம இதை போய் ஏதோ ஒன்று நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு போய் வாக்களிக்கணும் அப்படின்னு போடுறாங்க. நம்ம போடாததுனாலே ஏதோ தவறு நடக்குது, நம்ம போடலான்னு இறங்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அப்போ இது வந்து இந்த தடவை அதுதான் வந்து ஒரு ஆட்சியாளர், அது எந்த கட்சி ஆண்டாலும் சரி, எப்பெல்லாம் வாக்கு சதவீதம் அதிகரிக்குதோ அப்போ ஆட்சி மாற்றம் வரதுக்கு காரணம், பிரதானமாக வரதுக்கு காரணம் இதுதான். அப்போ வாக்களிக்காதவங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் கொஞ்சம் நம்ம ஆடடா சேர்த்துக்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, அது வந்து ஆடட். நான் அதனால தான் இந்த புள்ளி விவரங்கள் நான் கொடுக்குறேன். அந்த நம்பர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, அதுல முதல் தலைமுறை வாக்காளருங்கிறது எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய 2 சங்கு இதில் நம்ம சேர்த்து பார்க்கணும். இது வரைக்கும் ஜனநாயகத்தில் இல்லை இருக்கிற கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு சங்க், இப்போ புதுசாக வரக்கூடியவங்க ஒரு சங்க், இந்த 2ஐயும் சேர்த்து தான் அவங்க வந்து உள்ளார வராங்க. அப்போ அந்த புதுசாக வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ இல்லை வந்து அந்த வயதின் காரணமாகவோ ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணிகளை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் புதுதாக வரக்கூடிய கட்சியும் ஒரு ஆப்ஷன் தான். அதை நான் அப்படியே வந்து இல்லை ஒரு 50 வயசு போன தடவை போடாதவர் இப்போ வந்த உடனே அவருக்கு போட மாட்டாருன்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு இவரும் ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அதுக்கு போடுவாங்களா? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து பிரதானமாக வந்து இளைஞர்கள் வாக்கு விஜய்க்கு போகிற மாதிரி இந்த நான் ஓட்டர்ஸினுடைய வாக்கு அவருக்கு பிரதானமாக போகுமானா அது பெரிய கேள்விக்குறி. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ இந்த ஓட்டிங் வந்து இது இன்னும் ஃபைனல் நம்பர்ஸ் நமக்கு வரணும். அந்த ஃபைனல் நம்பர்ஸ் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளால வந்து ஈஸியாக டைஜெக்ட் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதில் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா
இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பகுதி, அதாவது ஓவராலாக தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்தாலும், இப்போ ஐயா திருஞானம் அவர்கள் கூட சொன்னார், அவர் சொன்னது வந்து சாதனை பட்டியலில் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து 1996 ஆட்சியில் இருக்கும்போது அவருடைய திட்டங்கள்லாம் எண்ணற்ற திட்டங்கள், இன்னைக்கு வரைக்கும் மினி பஸ், உழவர் சந்தை, நமக்கு நாமே திட்டம், சமத்துவபுரம், இந்த மாதிரி எண்ணற்ற பல திட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்காம மக்கள் வெறுத்து போய் போட்டாங்க. அதே 2021 வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் விக்டரியில் திருப்பி அவங்க வந்தாங்க. அப்போ இது வந்து அவர் சொல்லக்கூடியது பர்ஃபார்மன்ஸ் சொல்றாங்க. ஆனால் வாக்காளர்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை வந்து ஏதுவா கையாண்டாங்களா. அப்போ அந்த ஒன்லி பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும்போது ரொம்ப சந்தோஷத்தில் திகைப்புல இருக்கிறவங்க வந்து பெரிய அளவுக்கு ஓட்டர் டர்ன் அவுட் வராது. அதுதான் நமக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு எலக்டோரல் பேட்டர்ன் சொல்றது. அதுதான் நம்ம பேட்டர்னை வச்சு தான் சொல்றோம். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைமையில் இருக்கிறோம் நம்ம. நல்லது நந்தகுமார்.